ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா? ஐயோ அப்பா, காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஒரு காவேரி துரு துருன்னு இருந்த ஆள் இப்போ ரொம்ப சேட் ஆகிட்டு அந்த ரோட்டில் நடந்து வரும்போது என்னடா காவேரி இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு ஒரு மன வலி வந்துடுதுங்க. அந்த இடத்துல பிரதீப் சாரை ஏன் பிரதீப் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி காவேரி மனசை நோகடிக்கிறீங்கன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அந்த டைரக்டருக்குன்ற ஒரு அம்சத்தை அழகாக கொடுத்துருக்குறாருங்க. அந்த வழியாக நம்ம விஜய் வருவார். காவேரி காவேரின்னும் போது காவேரி அப்படியே அந்த கண்ணீரோடவே அப்படியே நடந்துனே வந்துருக்கும். காவேரி காவேரின்னும் போது விஜயை நம்ம காவேரி அப்படியே திரும்பி பார்க்கும். என்ன நீ யமுனாவை எக்ஸாமுக்கு இட்டுன்னு போயிட்டு வரேன்னு சொன்னேன், நீ என்ன இப்படி நடந்துன்னு வரேன்? யமுனா விஷயமாக தான் நான் போயிட்டு வந்தேன் என்னும் போது, என்ன ஏன் முகமே ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, வாட் ப்ராப்ளம்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நீ நார்மலாகவே இல்லையே என்னும் போது, என்ன நார்மலாக இருக்குது, நான் எப்போவுமே எப்படி இருக்கிறோன்னா அப்படி தான் நான் இருக்கிறேன்ட்டு விஜய்கிட்ட சொல்லும்போது, விஜய் சொல்லுவார், இல்லை நீ உன் மனசு ஏதோ கஷ்டப்படுது, உன் முகம்லாம் மாறிட்டு இருக்குது, என்ன காவேரி ஏன் என்கிட்டவே நீ மறைக்கிற, என்ன உன் பிரச்சனை நீ சொல்லுன்னும் போது, அந்த இடத்துல காவேரி என்னோட எப்படி சொல்கிறது, என்னோடய சிஸ்டமே நான் இப்படி தான் இருப்பேன் போது, இல்லை உனக்குள்ளே ஏதோ மாற்றம் நடந்திருக்கு, அது நீ என்கிட்ட சொல்லாத, கஷ்டப்படுறேன் போது, எல்லாம் குழப்பமே உன்னால தான்ட்டு நம்ம காவேரி